எல்லா பத்திரிகைக்காரங்களுக்கும் என்னுடைய யூனியன் சார்பாக நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதுதான் உங்களை ஒன்றும் வர்றதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இது இருந்தாலும் ஒரு நான் மெம்பர் இல்லாதவங்க யாரோ ஒருத்தங்க பேசும்போது அது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரிய வந்து திருப்பி உடனே சொன்னேன். நான் பத்திரிகைக்காரங்களை கூப்பிடு, அவங்கக்கிட்ட சொல்லுவோம், விஷயத்தை சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் ஏதோ ஒன்றுமே செய்யலை போல இருக்குது, இவங்க ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு ஏசியத்தில் விட முடியாது. உங்களை டைரெக்டாக மீட் பண்ணால் தான் சிலது சொல்ல முடியும். இப்போது ஒரு சில பத்திரிகைக்காரங்க எங்களை எதிர்த்து செய்யலாம், கேள்வி கேட்கலாம், எங்களை எதிர்த்து எங்களுக்கு ஏதாவது மைனஸ் வர மாதிரி பண்ணலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் ஒழுங்காக இருந்ததுன்னா எந்த மைனஸும் கிடையாது. எனிவே நான் தைரியமாக பத்திரிகைக்காரங்களை ஏன் வர சொல்கிறேன்னா, என்கிட்ட உண்மை இருக்குது. எங்கள் யூனியனில் யாருமே இந்த மாதிரி தப்பு தண்டா தவறெல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ இந்த சொன்ன நபர் வந்து அவங்கள ஏதோ கட்டி பிடிச்சாங்க, கொண்டாங்கண்டாங்க. நாங்கள் ஒன்றே கம்ப்ளைண்ட் பண்ணோம், இவர்கிட்ட செக்ரட்டரிகிட்ட பேசணும். செக்ரட்டரிகிட்ட பேசுனதுக்கு சரின்னு சொன்னார். சரின்னு சொன்னார்ல, அவரை இப்போ நாங்கள் வந்து நீக்கிட்டோமே, அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிட்டோமே. அவ்வளோதான் மிஞ்சி செய்ய முடியும் யூனியனில். அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கலாம். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் டு எல்லாருக்கும் கொடுத்துருக்கணும். அது கொடுத்துருவோம். யார் அவரோட ஒர்க் பண்ணாதீங்க, பர்டிகுலர் நபரோட ஒர்க் பண்ணாதீங்க, அது அவருக்கு தீர்ப்பு. அவர் சொல்லிட்டார், நான் கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொன்னார். நீங்கள் போங்க, நல்ல தீர்ப்பை வாங்கிட்டு வாங்க, அப்போ we can decide. that is different. பட் இப்போவே எல்லாத்துக்கும் வேணும்னு, ஏன்னா கோர்ட்டில் போடும்போது தே கேஸ் when it came to court, அப்போ she was our member, எங்கள் மெம்பரை உறுப்பினராக இருந்த. அப்போ பேசும்போது என்னை பற்றி கேள்வியே இல்லை. நான் மேடையில் உட்காந்துருந்தவன், நானும் ஆகட்டும், செக்ரட்டரி ஆகட்டும், எல்லோரும் மேடையில் இருந்தாங்க. படம் எடுத்தது நல்லதாக போச்சு. அப்போ இவங்களை பக்கம் பேசவே இல்லை. நாங்கள் யாருமே பேசினவங்க கூட இப்போ கோபால் சில பேரை சொல்லியிருக்காங்க பாருங்கள், அவங்களாம் யாருமே பேசலை இவங்ககிட்ட. பேசுனது பூரா வேற ஆள்கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறமா அது முடிஞ்சு போச்சு, அது போயாச்சு. அப்புறமா அவங்க என்னை அடிச்சுட்டாங்க, கொண்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் படம் பார்க்கணும்னு சொன்னாங்க போலீஸ் சைட்லேருந்து. படத்தை கொடுத்தோம், படத்தை போட்டு பாருங்கள். படம் போட்டு பார்த்ததில் ஃபேக்ட்ஸே இல்லை, இவங்க சொன்னதுக்கும் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லி கோர்ட்டில் கொடுத்தாங்க. போலீஸ் சைட்லேருந்தே கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து எனக்கு பயம் ஏதோ ஒன்று இருந்ததுன்னா, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு தெரிஞ்சதுன்னா பயப்படலாம். பட் இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பொய் சொல்கிறதுக்கு வந்து வெற்றி பெற முடியாது. உண்மை எப்பயுமே கொஞ்சம் அமைதியாக இருக்கான வெற்றி வரும். அதனால சொல்கிறேன் நான். ஏன்னா ரொம்ப வருத்தப்பட்டது என்னென்னா, இல்லாத பிள்ளைதெல்லாம் சொல்லி என்ன செய்ய போகிறாங்க? இல்லாத பிள்ளை சொல்லி இப்போ நான் வந்தேன், கட்டடத்துக்குள்ளே வந்தேன், பேசினேன்னு சொன்னால் இங்கே வரவே இல்லையே. ஃபோனில் பேசுகிறாங்க. ஃபோனில் வந்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்குலாம் யூனியனை பற்றி தெரியாமல் இல்லை. யூனியனில் வந்து ஃபோனில் சொல்லிவிட்டா கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியுமா? லெட்ரு வரணும்ல. அப்போது லெட்ரு வரணும்னு சொன்னோம்னா லெட்ரு அனுப்பிச்சாங்களா என்னான்னு தெரியல எனக்கு. அதை படித்து பார்த்தோம்னா தெரிச்சு இந்த விஷயமாகவே இல்லை, அவங்க வேறு விஷயமா. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு தலைவர் சும்மா இருக்கான்டா, அவனை கூப்பிடு, அவன் பேரை போட்டு உள்ள, அப்போ தான் இவன் பேசுவான் அப்படின்னு வந்துருச்சு. எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே. பட் யூனியனுக்கு எனக்கு சம்மந்தம் உண்டு. யூனியனில் நான் தான் தலைவர். இப்போ நான் உண்மையிலேயே எதுலையாவது தலைவரே மனமும் வந்து வேறு ஆளுங்களை உட்கார வைங்கன்னு சொல்லுவாங்களா? நான் 5 தடவை உட்கார வச்சுருக்கேன். கண்டசாலை சார் பையனை உட்கார வச்சுருக்கேன் முதல்ல, அப்புறம் வீரமணியை உட்கார வச்சுருக்கேன். ஆமாம், எம்ஏ பிரகாஷை உட்கார வச்சுருக்கேன். இப்போ சாய் ரவின்னு கர்நாடகாவில் நடிச்சிட்டு இருக்காருல, அவரை உட்கார வச்சேன். ஏன்னா அவங்க ஃபேமிலி இந்த வாய்ஸ் கொடுக்கறதுக்குனால நல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட் செல்வராஜ் உட்கார வச்சுருக்கேன். அவர் 3 வருஷம் இருக்கு.
உங்களுக்கு எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நானே இருக்கணும்னு ஆசைப்பட்டு அப்படி இப்போ கூட சரி வேணாம், இந்த தடவை நிற்க வேணாம், இனிமேல் நிற்க வேணாம்னு நான் நினச்சிட்டு இன்னொரு நபர்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் நிற்கிறீங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்கேன். பட் இப்படி ஒரு அக்கப்போர் வந்ததுன்னா இல்லை, நான் இருந்து ஆகணுமோன்னு ஏதோ ஒரு நான் யோசிச்சு வச்சுருக்கேன். என்ன முடிவு எடுக்க போகிறேன்னு தெரியாது. நான் இருந்தால் தானே உங்களுக்கு ட்ரபிளு. அப்போ நான் இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு யூனியன் தான் கவலை. என்னை பற்றி பேசுகிறாங்க, என் குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா கவலையே கிடையாது. இதை பற்றிலாம் நான் கவலைப்படுறதில்லை. ஏன்னா அதில் ஏதாவது உண்மை இருந்தால் தான் நான் கவலைப்படணும். என் குடும்பத்தை பற்றி இழுத்துருக்காங்க, எங்கள் செக்ரட்டரி குடும்பத்தை பற்றி இழுத்துருக்காங்க. யாருமே அவங்க குடும்பத்தை பற்றி இழுக்கிறாங்க ஈஸியாக. அப்போ தான் கோபம் வரும்னு. எங்களுக்கு இதெல்லாம் கோபமாக இது அக்கப்போராக பேசும்போது என்ன செய்கிறது? அநியாயத்துக்கு நாங்கள் ரொம்ப அமைதியாக நல்ல பிள்ளைங்களாகவும் இருக்க முடியாது. நாங்களும் சொல்லி ஆகணும், எங்கள் விஷயங்களெல்லாம் சொல்லி ஆகணும். அவங்க என்னென்ன பேசியிருக்காங்கன்னு எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஒருவேளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியாது. செக்ரட்டரி பார்த்துருக்காரு, ஒரு சிலதை பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் அதாவது இவங்க என் பேரை மறந்துட்டாங்க. இப்போ திடீர்னு சொல்கிறாங்க அவர் தான் மண்டை உடைக்க சொன்னார், கழுத்து நெருக்க சொன்னாரோ மண்டை உடைக்க சொன்னாரோ ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு ஆக்ரோஷமானவங்க எதுவாக இருந்தாலும் யூனியனுக்கு கட்டுப்பட்டு தானே ஆகணும். யூனியனில் அது அவங்க மெம்பரே இல்லை, வேறு அவங்க மெம்பர் இல்லை. இப்போ நாங்கள் கோர்ட்டுக்கு கட்டுப்பட்டு அந்த நபரை உடனே நீக்கிட்டோம், இம்மீடியட்டாக நீக்கிட்டோம். கோர்ட்டுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம். ஏன்னா வாட் எவர் த கோர்ட் சேஸ் ஐ வில் கோ அலாங். பட் நாங்கள் இப்போ கோர்ட்டில் தான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். கோர்ட்டில் கொடுத்துடலாம். நான் சொன்னேன், நான் கொடுத்துடலாம், ஓப்பன் வரட்டும், யாராக இருந்தால் என்ன, அவங்க சொல்லட்டும். போன தடவை சொன்னதை விட அதிகமாக சொல்கிறாங்களா குறைச்சி சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ வில் ஹேவ் எ நைஸ் சான்ஸ். ஓப்பனாக இது வெளியே சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் வரும். ஏன்னா இது பின்னணி குரல் கொடுப்ப ஒரு சங்கம். அதனால் அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸுக்கு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நாங்கள் பதில் சொல்லுவோம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. இப்போ செக்ரட்டரி வில் டேக் அப். வணக்கம், என் பேர் கதிரவன் பாலா. உங்கள் எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கோம், பிரபலப்படுத்தி விட்டுருக்காங்க. இப்போது இந்த பொண்ணு சங்கீதான்ற பொண்ணு இது சொல்லியிருக்கிறது டப்பிங் யூனியன் சம்பந்தமாக இந்த பொண்ணு சொல்லியிருக்கிறது எல்லாமே பொய். ஃபஸ்ட்டு அதை ரெஃப்யூட் பண்ணுறேன், அதை பதிவு பண்ணிக்கிறேன். இது எப்படி பொய் அப்படிங்கிறது 3 விஷயம் நான் அட்ரஸ் பண்ண போகிறேன். இப்போ இது நம்மளுக்குள்ள ஒரு சின்ன ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம். நான் முதல்ல இது எதெல்லாம் அவங்க சொல்லியிருந்தெல்லாம் எதெல்லாம் பொய், அது எப்படி பொய்ங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது கேட்கணுன்னா கேளுங்க. அதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் எங்கள் தலைவர் பேசுவார். ஓகே, ஃபர்ஸ்ட் 3 விஷயம் சார். 1, ஷாஜி அப்படிங்கிற ஒருத்தர் மேலே அவங்க போட்ட கேஸ், அது விஷயமா அவங்க சொல்லியிருக்கிற விஷயம். 2வது, ஜென்ரல் பாடியில் அவங்கள அட்டாக் பண்ணதா அவங்க சொல்லியிருக்கிற விஷயம். 3வது, அவங்க டெர்மினேஷன் கேஸ். இது 3த்தையும் நான் அட்ரஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட், இப்போ ஷாஜி மேட்டர் எடுத்துக்குவோம். இப்போ ஷாஜி விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் ஷாஜியை ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வார்ன் பண்ணிட்டேன்னு சொன்னேன், நீ இனிமேல் போகாதம்மான்னா, உங்கள் ஒய்ஃப் மேலே இது பண்ணால் இப்படி தான் பேசுவீங்களா நான் கேட்டோன்னு நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்பிரசி தியரின்னு ஒன்று இருக்குது சார். அதாவது நடந்த ஒரு சம்பவத்தில் நடக்காத விஷயங்களை சொல்லி அதை கட்டமைக்கிறப்போ அந்த பொய் பவர்ஃபுல்லாக இருக்கும், கிட்டத்தட்ட உண்மை மாதிரியே இருக்கும். அதாவது உண்மை பேசுகிற வரைக்கும் பேசிட்டா அது எப்படி பொய்ங்கிறது சுக்குநூறாக கிளியர் கட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷாஜி மேட்டரில் எனக்கு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணது உண்மை, நான் ஷாஜி கிட்ட பேசிட்டு திருப்பி அந்த பொண்ணுக்கிட்ட பேசினது உண்மை.